பிரைஸ் லார்ட். கர்த்தர் நாம் மகிமைப்படட்டும். இந்த புதிய நாளிலே உங்களை பார்ப்பதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இந்த புது மாசத்திலே ஒரு புதிய லோகோஸ்வாத்தை நான் உங்களுக்கு சொல்லி செபிக்க விரும்புகிறேன். இந்த நாளிலே ஒரு புதிய வார்த்தை, இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லி செபிக்க விரும்புகிறேன். 1 யோவான் 1 அதிகாரம் 7ஆம் வசனத்தின் முற்பகுதியில், அவர் ஒளியில் இருக்க போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரும் ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவர் ஒளியில் இருக்க போல் நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். ஒரு ஐக்கியத்தை குறித்து ஆண்டவர் இங்கே சொல்றது பார்க்க. கடந்த 11 மாதங்கள் நம்ம கடந்து வந்துட்டோம். இது 12ஆம் மாசம், 2025 12ஆம் மாசத்தில் நாம் இருக்கிறோம். அருமையானவர்களே, இந்த நாளிலே அவர் ஒளியிலே இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால், அவருடைய ஒளியிலே நடந்தால் நாம் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டு இருப்போம் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லுகிறார். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் சொன்னார். வெளிச்சம் இருந்தா எப்படி இருக்கும்? நம்ம மறுபடியும் இருட்டுல நடந்தா மாறி மோதிக்கிறோம். ஏன்னா இருட்டு இன்னும் தெரியாது. இருட்டுல இருக்க ஜனங்கள் வைராக்கியமாய் இருப்பார்கள், ஐக்கியம் இல்லாமல் இருப்பார்கள், சண்டை போட்டு கொண்டு இருப்பார்கள். இன்னைக்கு ஒரு குடும்பத்தில் நீங்க போய் பாருங்களேன், சந்தோஷமா இருக்காங்க நீங்க இப்ப நினைக்கிறீங்களா? வெளியே வரும்போது பயங்கரமா வர்றாங்க, சோத்திரம் அன்பு உள்ளது போல காமிச்சுக்கிறாங்க. ஆனா வீட்டுக்குள்ள போனா தான் தெரியும். வீட்டுல இதுல போட்டிருக்கோம், இந்த வீட்டின் தலைவர் இயேசுன்னு மேல போட்டிருப்பாங்க. ஆனா வீட்டுக்குள்ள போனா அங்க இயேசு தலைவரா இருக்க மாட்டார். ஏன்னா தாயின் தாப்பொண்ணு பேசுறது இல்லை, அண்ணன் தம்பிங்க பேசுறது இல்லை, அக்கா தங்கச்சிங்க பேசுறது இல்லை. ஒரு குடும்பத்துக்குள்ளேயே பிரிவினைகள், ஐக்கியம் இல்லாத நிலைமைகள். அப்போ இந்த ஐக்கியம் எங்க இருந்து வருகிறது? இந்த ஐக்கியம் இருக்க வேண்டும் என்றுதான் யோவான் சொல்லி பிள்ளைகளுக்கு, சகோதரர்களுக்கு, அந்த சீசர்களுக்கு சொல்றாரு. இதை கேட்கிற, பார்க்கிற, படிக்கிற அந்த ஜனங்களுக்கு சொல்ற காரியம் என்ன தெரியுமா? நீங்கள் வெளிச்சத்தில் இருந்தால் ஐக்கியத்தில் இருப்பீர்கள். வெளிச்சம் என்பது இயேசுவை சொல்லுகிறது. இயேசு, ஐ ஆம் த லைட் ஆஃப் த வேர்ல்ட், நானே வழி சத்தியம் ஜீவனுமா இருக்கேன்னு சொன்னவர், நானே உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கேன் என்று சொன்னவர். அந்த வெளிச்சத்துல நாம் இருப்போமானால் ஐக்கியம் இருந்துகிட்டே இருக்கும். சில ஆள் சொல்லுவாங்க, நீங்க நான் போல, ஐயோ நான் அந்த வீட்டுக்கு வரமாட்டேன், ஐயோ நான் அவரோட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் நிறைய கேள்விப்பட்டேன். அவருக்கு எனக்கு பிடிக்காது, நான் வேணா தூரம் இருந்து நீங்க போயிட்டு வந்துடுங்க அப்படின்னு. ஆனா யாருன்னா ரொம்ப நெருங்கியவனா இருப்பாங்க, ஆனா பேச மாட்டாங்க. அப்போ நம்ம எல்லாம் யாருடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்பது இன்றைக்கு இந்த 12ஆம் மாசத்துல ஆண்டவர் எல்லாரோடு ஐக்கியமா இருக்கணும், சமாதானமா இருக்கணும்னு சொல்லி, முடிந்தால் யாரோடு சமாதானமா இருங்கள். சண்டை போடுறது ரொம்ப ஈஸி, ஆனா சேர்ந்து வாழ்றது ரொம்ப கஷ்டம். ஒரே செகண்ட்ல சண்டை போட்டு பிரிஞ்சு போயிடலாம். காலை வேளையில ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, நீங்கள் யாரிடத்தெல்லாம் பேசாம இருக்கீங்களோ அந்த ஆண்டு பேசி ஐக்கியமா இருக்கும்படி கர்த்தர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்கள் யாரோடு சமாதானமா இருங்க. யாரும் திட்டினா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போங்க, திட்டிட்டு போங்கப்பா. பெரியவங்க திட்டினா பரவாயில்ல. பாருங்க, ஆண்டவருக்கு பிள்ளை நீங்க வெளிச்சத்தில் இருந்தால் நாம வெளிச்சத்தில் நடக்கிறது இடராமல் நடப்போம், இடிக்காமல் நடப்போம். சோதரம். ஆனா இருட்டுல நடப்போமானால் எங்க போறேன்னே தெரியாது. சோதரம். அதனாலதான் நீங்க வெளிச்சத்தின் பிள்ளைகள். பாருங்க, நீ ஒளியில் இருக்கு, இப்போ நாமும் ஒளியில். இயேசு எவ்வளவேன்னு ஒளியில் ஜெகஜோதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஜெகஜோதி ஒருவனாகி என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஜோதிகளின் பிதா என்று சொல்லப்பட்டிருக்குது. அந்த ஜோதிகளின் பிதா வெளிச்சம் நமக்கு அடிக்குமானால் நமக்குள்ள ஐக்கியம் என்ப ஒரு ஐக்கியம் உண்டாயிருக்கு. இன்றைக்கு ஐக்கியமா இருக்கிற சபையில் எடுத்துக்கங்க, ஐக்கியம் கிடையாது. அந்த சிஸ்டருக்கு இந்த சிஸ்டருக்கும் ஆகாது, அந்த பிரதருக்கு இந்த பிரதருக்கும் ஆகாது, அந்த அம்மாவுக்கும் இந்த அம்மாவுக்கும் ஆகாது. பேச மாட்டாங்க. ஆகாதுன்னா என்ன அர்த்தம்? பேச முடியாது. ஏதோ ஒரு காரியத்துல இப்படி இருந்தால் எப்படி நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்று சொல்ல முடியும்? 12ஆவது மாசத்துல இருக்கிறீர்கள். ஒரு மாற்றம் உருவாக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். புதிய வருஷம் வரும்போது நீங்க எல்லாம் ஒரு புது ஜீவனா இருக்கணும், ஒரு புது சிருஷ்டியா இருக்கணும். பழைய எல்லாம் ஒளிந்து போகட்டும் என்று சொல்லி ஒரு ஐக்கியத்தின் பிள்ளைகளாக, ஒரு வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் கர்த்தர் உங்களை மாற்ற விரும்பிதான் இப்பொழுது உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறார். நான் பேசி 10 வருஷம் ஆச்சுங்க. இந்த மனுஷன் பேசி 20 வருஷம் ஆச்சு. புருஷனும் பொண்டாட்டியும் 15-20 வருஷம் பேசாம இருக்கிறான்.
ஒரே குடும்பத்துல எப்படி இருக்கும் ஐக்கியம்? சற்று யோசனை பண்ணிப்பார். இதுதான் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிற காரியம். ஆனா சர்ச்சுக்கெல்லாம் ஒழுங்கா போயிடுவாங்க, ஒழுங்கா ஜெபம் பண்ணிடுவாங்க. என்ன ஜெபம்? அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்பாரா? வசனம் சொல்லுகிறது, ஓ நீ காணிக்க போட வந்து பலிபீடத்தில் வந்து காணிக்க போட வந்து உனக்கு ஒரு சகோதரனுக்கு எதுவாவது பிரச்சனை இருக்குமானால் பலிபீடத்தில் தானே காணிக்கை வச்சுட்டு நீ போய் ஒப்புரவாயிட்டு வந்து காணிக்கை செலுத்து, அப்பொழுது அவர் ஏற்றுக்கொள்வார்னு சொல்லப்பட்டிருக்கு. தானே நாமும் என்ன இருக்கிறோம்? ஐக்கியம் இல்லாமல் இருக்கிறோம். ஒரு ஐக்கியத்தை குடும்பத்தில் கொடுக்கும்படி கர்த்தர் இந்த காலவெளியில உங்களோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். இந்த நாட்களில் நீங்கள் ஐக்கியமா இருப்போமானால், நீங்க வெளிச்சத்தில் இருப்போமானால், நீ ஐக்கியத்தில் இருப்போம். ஐக்கியமா இருந்தால் அவருடைய பிள்ளைகளாய் இருப்போம். ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம் என்று சொல்லப்படும். காலையில் ஐக்கியத்தை ஆண்டவர் விரும்புகிறார், ஒரு ஃபெல்லோஷிப்பை விரும்புகிறார். அதனாலதான் பாருங்க ஃபெல்லோஷிப்னு சொல்லுவாங்க. ஐக்கியம், ஐக்கியம் என்பது ஒன்றாய் கூடி வருவது. சில சொல்லுவாங்க, அங்க சர்ச்சில் ஆண்டவர் இருக்காரு, இங்க ஆண்டவர் எங்க இல்லை, ஐக்கியத்தில் இருக்கிறார். இன்னைக்கு எல்லாம் சேர்ந்து ஜெபிக்கிற இடத்துல இருக்காரு, அதான் சர்ச்சு. அந்த ஐக்கியத்தை நீங்க விடாதிருங்கள், அந்த சபை கூடியவர்களை விட்டு விடாதிருங்கள், ஐக்கியமாயிருங்கள், வெளிச்சத்தின் பிள்ளையாயிருங்கள். கர்த்தர் அந்த காலவெளியில் உங்களுக்கு அபரீதமாய் ஆசீர்வதிப்பார். யாரெல்லாம் வசனம் நடக்கிறாங்களோ அவர்கள் ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாயிருக்கிறார்கள். ஐக்கியமா இருப்பீங்களா? நான் உங்களுக்கு ஆட்சேபிக்கிறேன். பரலோகத்தின் பிதாவே, நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் வருகிறோம் ஐயா. அப்பா, அவர் ஒளியில் இருக்கும் போது நாம் ஒளியில் நடந்தால் ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம் என்று சொன்ன வார்த்தையை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். நாங்கள் அநேக வருஷமாய் கூட பேசாமல் இருக்கிறோம், நாட்களாய் பேசாமல் இருக்கிறோம். நாட்களை எங்களுக்கு ஒரு ஐக்கியத்தை தாரும் ஆண்டவரே, ஒற்றுமையை தாரும், ஒரு மனதை தாரும். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாற்றும்படி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் வெளிச்சத்தின் பிள்ளை என்று சொல்லியும் ஆண்டவரே நாங்கள் ஐக்கியப்படாமல் இருப்போமானால் இன்னும் நாங்கள் இருட்டில் தான் இருக்கிறோம் என்பதை நாங்கள் நினைத்து வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள இந்த காலையில் ஒப்புக் கொடுக்கிறோம். வசனங்களை நேராக கலந்து வருவதற்காக நன்றி சொல்லுகிறோம். வசனத்தை கேட்கிற ஜனங்கள் மனம் திரும்பி ஆண்டவரை ஐக்கியப்பட்டு எல்லாரும் ஏற்றுக்கொண்டு ஒரு சமாதானமாய் இருக்க உதவி செய்யும், பாதுகாத்துக் கொள்ள வழி நடத்தும். வசனத்தை கேட்கலாய் மாத்திரமல்ல, அதன்படி செயலாய் எங்களை மாற்றிப்போம். கிருபைக்குள் மாறு தாழ்த்தி உள்ள கரங்களை ஒப்புக்கொடும். துதிகனமை உமக்கே செலுத்தும். இயேசு நாம் ஜெபிக்கிறோம் பிதா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஒளியில் இருக்கிறோமா, இருட்டில் இருக்கிறோமா? ஒளியில் இருந்தால் ஐக்கியப்பட்டிருப்போம். அந்த ஐக்கியத்தை கர்த்தர் விரும்புகிறார். இன்னும் ஒரு லோக சுவாத்தியம் சந்திக்க வரையிலும் கர்த்தர் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக.